அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாக தேவன் தந்த தருணத்திற்காக என் தேவாலய தேவனை நான் துதிக்கிறேன். என்னையும் கூட ஜெபத்தில் தாங்கி வருகிற தேவ பிள்ளைகளாக உங்களையும் கூட இயேசு நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிற செய்தியின் தலைப்பு, நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இணை செய்கிறார், ஆதரித்து கொண்டு வருகிறார். சங்கீதம் 71:6 சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், நான் கர்ப்பத்தில் உற்பத்தியது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் இப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்கிறார். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். பிறந்த நாள் முதற்கொண்டு, தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு கர்த்தர் என்னை ஆதரித்து வந்தார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். தாவீதை மாத்திரமல்ல, இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷையும் கூட கர்த்தர் தான் நம்மை செய்து கொண்டு வருகிறார், ஆதரித்து கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ஆதரித்தபடினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறபடி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ஆதரித்தார், இப்பொழுதும் ஆதரித்து கொண்டு வருகிறார், இனிமேலும் ஆதரிக்கப் போகிறார். எனவே இப்படி தொடர்ந்து நம்மை ஆதரித்து கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த சகலவித நன்மைகளுக்காக, அவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, அவர் நமக்கு தந்த சுகத்திற்காக, அவர் நம்மை உயிரோடு காப்பாற்றினதுக்காக, அவர் நம்மை கருவிலிருந்து நம்மை தூக்கி எடுத்ததுக்காக, நம்மை ஆதரித்து வந்த அந்த மெய்யான தேவனை நோக்கி நாம் எப்பொழுதுமே செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். சங்கீதம் 119 வசனங்கள் 116 மற்றும் 117 வாசிக்கிறேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாக இருப்பேன் என்று சொல்கிறார். 116 நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 117 பார்க்கும்போது என்னை ஆதரித்தருளும் என்று மன்றாடுகிறான். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னை தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன நாள் முதற்கொண்டு என்னை ஆதரித்தீர், நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தையின்படியும் என்னை நீங்கள் ஆதரித்து கொண்டு வாங்க. மாத்திரமல்ல, தொடர்ந்து நீர் என்னை உடைய வார்த்தையினால் ஆதரிப்பீர் என்று சொன்னால் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அதே போல தான் இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தையினால் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? ஆதரித்து கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பு மிகவும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இன்றைக்கும் ஒரு தாயாக, நல்ல தகப்பனாக, நல்ல எஜமானராக, நல்ல நண்பராக இருந்து இன்றைக்கும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். எனவேதான் நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர் என்கிற தலைப்பின் மூலமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது எத்தனை பேர் தகப்பன் உண்டு, தாய் உண்டு, பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, சொந்த பந்தங்கள் உண்டு, கணவன் உண்டு, மனைவி எல்லாம் இருந்தும் கூட எனக்கு ஆதரவு அளிக்க, எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை அளிக்கிறவராக அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர் என்கிற தலைப்பில் 3 விதமான காரியங்களை பார்க்க போகிறோம். எந்தெந்த விதத்தில் தேவன் நம்மை ஆதரிக்கிறார் என்று சொல்லி, முதலாவதாக பாரமுள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர். பாரமுள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரத்தினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியில பாரம், ஆத்மத்தில் பாரம், சரீரத்தில் பாரம், வேலை செய்கிற இடங்களிலே பாரம், ஊழிய ஸ்தலங்களிலே பாரம், வீட்டிலே பாரம்,
சக மனிதர்கள் மத்தியிலே நமக்கு ஏதோ ஒரு பாரங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் பாரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மை தாக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அப்போ இந்த பாரங்களை போக்குவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. காரணம், அவர் பாரமுள்ளவர்களை ஆதரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் அநேகருக்கு இது மனப்பாடமாக தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் கூட நான் உங்களுடைய ஆறுதலுக்காக நான் இதை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாரங்கள், மன அழுத்தங்கள் காணப்படுகிறதோ அதை பிறரிடத்தில் சொல்வதை காட்டிலும் பரமனிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, ஆதரிக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜபத்தின் மூலமாக அதை வைக்கும்போது, நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர் நேசிவாராம், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர்கள் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ ஆறுதலற்ற நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த ஆதரவு வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆதரவு அளிக்கும் ஆண்டவரிடத்தில் உங்கள் பாரத்தை செய்ய வேண்டும், ஜபத்தின் மூலமாக சொல்ல வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிறார். அப்படி கர்த்தரிடத்தில் நம்மளுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஜபத்தின் மூலமாக சொல்லும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். மத்தேயு எழுதின நற்செய்தியினுள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்கள். இந்த வசனம் கூட எல்லாருக்கும், கிறிஸ்துவாகிய நமக்கு நன்றாக மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்குது. ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறபடினா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த அழைக்கிற ஆண்டவரிடத்தில் நாம் சென்று நம்முடைய பாரங்களை ஜபத்தின் மூலமாய் சொல்லும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். அந்த வசனம் எப்படி முடிகிறது? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நம்மை ஆதரிக்கும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய பாரங்களை இலகுவாக்குவார், நமக்கு ஆறுதலை அளிப்பார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய முதல் படிப்பினை, பாரமுள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்யும்? நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஜபத்தின் மூலமாக சொல்லும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஆபத்தில் உள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபத்தில் உள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆபத்து இல்லாத சூழ்நிலை இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கு நான் நலமானது இருக்கும், நான் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ஏற்படுகிற அந்த ஆபத்துகள் நம்மை தாக்குமானால், அந்த ஆபத்து சமயத்தில் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? ஆதரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 118 வசனம் 18, 2 சாமுவேல் 22 வசனம் 19 ஆகிய இந்த 2 வசனங்களிலும் ஒரே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். மறுபடியும் வாசிக்கிறேன், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். சவுல் மூலமாய் வந்த ஆபத்திலிருந்து தன்னை தாவீது பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அதுலாம் என்ற புகையில் ஒளிந்து கொண்டு அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆபத்து நாளில் அவனுக்கு வந்த எதிர்ப்பிலிருந்து, அவனுக்கு வந்த அழிவிலிருந்து, அவனுக்கு வந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவர் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்கிறார். அப்போது ஆண்டவர் எனக்கு ஆதரவளித்தார். ஆபத்து வந்தது உண்மைதான், சவுல் மூலமாக. அந்த சமயத்தில் நான் சோர்ந்து போகாமல் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆதரவளிக்கும் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்கிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கேயும் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக.
அந்த 2ஆம் வசனத்தில் எப்படி முடிகிறது? சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆண்டவர் ஆபத்தில் உள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சீயோனில் விற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆபத்து வரும் பொழுது ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆதரவு அளிக்கிறவராக இருந்தார். காரணம், தாவீதுக்கு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்து நாளில ஆதரிக்கும் ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபித்தான். ஆண்டவரோ அவனுக்கு ஆதரவாக இருந்தார். அப்படி என்றால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல சபையின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, வேலை செய்கிற இடங்களில அல்லது நம்பினோர் மத்தியில, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நமக்கு ஆபத்து நேரிடலாம். இப்படி ஆபத்து வருகிற சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரோ நமக்கு என்ன செய்வார்? அவர் ஆதரவாக இருப்பார். மாத்திரமல்ல, சீயோனிலிருந்து நம்மை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தாவீதுக்கு அந்த ஆபத்திலிருந்து அவனை பாதுகாத்து அவனுக்கு ஆதரவாக இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஆபத்து வந்தாலும் சரி, அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாய் சொல்லுங்கள். அந்த ஆபத்தில் உள்ள நமக்கு அவர் ஆதரவு அளிக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவு அளிப்பாராக. 3ஆவதாக, திக்கற்றவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்றவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர். சங்கீதம் 146 9ஆம் வசனத்தின் 2வது பகுதி. அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 146 9ஆம் வசனம். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மனுஷையும், ஆதரவற்று காணப்படுகிற, திக்கற்று காணப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையை விசாரிச்சு பாருங்க. எல்லாம் இருக்கு சார், சொந்த பந்தங்கள் உண்டு, ஒற்றார்கள் இருக்கிறாங்க, சபையார் இருக்கிறாங்க, நம்பினோருக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கூட நான் ஒரு திக்கற்றவளை போல, நான் ஒரு அனாதை போல, நான் ஒரு தனிமரம் போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்ப்பேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தனி நபரை போல, அந்த திக்கற்றவர்களை போல ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அவரே உங்களுக்கு தகப்பனாக, தாயாக இருக்கிறார். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இப்போ ஆண்டவர் என்றைக்கும் கைவிடாத கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது திக்கற்றவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கு சீசர்களுக்கு ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். 3 வருடங்கள் சீசர்களோடு கூட இருந்தார். சீசர்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்களை செய்தார். சீசர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது பிதாவுடைய சித்தம் முடித்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிறது. அப்பொழுது அவர் போவதற்கு முன்னதாக அவர் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன் என்று சொல்கிறார். எதை குறிக்கிறது? மீண்டும் 2ஆம் வருகையின் போது நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், பரலோகத்துக்கு உங்களை நான் அழைத்து செல்வேன். அது மட்டும் நீங்கள் தனிமையாக இருக்க நினைக்காதீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இங்கு ஆறுதல் அளிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் சீசர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கும் கூட அவர் தருகிற ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் மீண்டுமாக அவர் சொன்ன பிரகாரமாய் வரப்போகிறார். வந்து நம்மை பரத்துக்கு என்ன செய்ய போகிறார்? அழைத்து செல்ல போகிறார். எனவே அவர் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நம் ஒவ்வொரு திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு நம்மை அவர் இன்றைக்கும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதனால் நாம் கேட்ட செய்திக்கு மீண்டும் திரும்பி வருவோம். நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர் என்கிற தலைப்பில் இன்றைக்கு தாவீதை மாத்திரம் கர்த்தர் ஆதரவு அளிக்கவில்லை. இன்றைக்கு அவரை நம்புகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆதரவு அளிக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். 3 விதமான நிலைகளில் பார்த்தோம். பாரம் உள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர், ஆபத்தில் உள்ளவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர், திக்கற்றவர்களை ஆதரிக்கும் ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை இந்த 3 காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நம்பிக்கையூட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை பரத்துக்கு அழைத்து செல்வதற்காக அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற
பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். எனவே நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர் மீண்டும் அவர் வந்து நம்மை பரத்துக்கு அடுத்து செல்ல வேண்டும். அவருடைய வசனமே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மீது விசுவாசம் வையுங்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுங்கள். அந்த வசனமே நம்மை ஆதரவு அளிக்கும் என்பது எவ்வித சந்தேகமில்லை. ஆகவே இந்த திருவசனத்தின் வழியாக தேவன் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாக அந்த ஆதரிக்கும் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆறுதல் படுத்தும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். ராஜா, தாவீதை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மகளாக பிறந்த ஒவ்வொருவரையும் கூட கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதற்கொண்டு நீர் எங்களை ஆண்டவரே ஆறுதல் அளித்து எங்களை காப்பாற்றினீர். எங்களை கருவிலிருந்து தூக்கிடுத்து அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி கொண்டு வருகிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசித்தோமே. ராஜா, மாத்திரமல்ல, நான் உங்களை திக்கற்றலாக விடேன், திரும்பவும் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம். நம்ம ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் கூட கண்ணீரோடு கூட தன்னுடைய பாரங்களை இந்த சமூகத்தில் அறிக்கை செய்து எனக்கு எல்லாம் உண்டு, ஆனாலும் கூட ஏதோ ஒரு ஆதரவற்ற நிலை போல் நான் உணர்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை என்னை ஆறுதல்படுத்தினதுக்காக நன்றி என்று சொல்லுகிற இந்த தேவனின் காய் ராஜா, உடைய கண்ணீரை கண்டு என் தேவனாய் கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகழாதே, நானும் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்து நான் உன்னை நீரின் வலதுகரத்தினால் தாங்குவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே தொடர்ந்து நீர் காப்பீராக. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் தேடுவதும் இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறேன். அந்த நம்பிக்கோட்டு வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. என்றும் கைவிடாத நேசருடைய கரம் எங்களை தாங்கி தப்பி வைத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே.